தெகிழ் கிணறு. அந்த கிராமத்தின் ஒதுக்குப்புறமான மலையடிவாரத்தில் பெரிய பாழடைந்த கிணறு ஒன்று இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு அம்மாவாசை இரவில் செந்தில் என்பவன் மர்மமான முறையில் அந்த கிணற்றில் இறந்து கிடக்க, அப்போதிலிருந்தே அந்த கிணற்றில் இரவு நேரங்களில் ஆளையே மயக்கும் வகையில் புல்லாங்குழல் இசை கேட்டும். அப்படி அந்த இசையை கேட்க ஆர்வமாக எட்டிப் பார்ப்பவர்கள் மறுநாள் அந்த ஊரின் ஒதுக்குப்புறமாக இருக்கும் பெரிய ஆலமரத்தின் கீழ் கண்கள் இரண்டும் இல்லாமல் இறந்து கிடப்பார்கள். இதனால் மக்கள் திகிலடைந்து யாரும் அந்த கிணற்று பக்கம் போகக்கூடாது என்பது ஊர்க்கட்டுப்பாடு. ஊர்க்கட்டுப்பாடுகளை மதிக்காத வெற்றி இந்த பேய் வதந்தியை பொய் என்று நான் நிரூபிக்கிறேன் என்று சவால் விட்டுட்டு ஒரு அம்மாவாசை இரவில் கையில் ஒரு சக்தி வாய்ந்த டார்ச் லைட் மற்றும் ஒரு கேமராவுடன் நள்ளிரவில் அந்த பாழடைந்த கிணற்றை அடைந்தான். கிணற்றை நெருங்கும்போதே அந்த இசை புல்லாங்குழல் இசை கேட்கவே வெற்றிக்கு உள்ளுக்குள் திகில் எட்டி பார்த்தது. வெற்றி தன் டார்ச் வெளிச்சத்தை கிணற்றின் உள்ளே சுழற்றினான். அங்கே ஒரு உருவம் முதுகை காட்டி கிணற்றின் படிகளில் அமர்ந்திருந்தது. வெற்றியின் இதயம் இப்போது வேகமாக துடித்தது. யார் நீ? இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் என்று அதட்டினான். அந்த உருவம் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மெல்ல திரும்பியது. டார்ச் வெளிச்சத்தில் தெரிந்த அந்த முகம் வெற்றியை நிலைகுலைய வைத்தது. அது அவன் முகம், அச்சு அசலாக அவனது முகம், அதே உடல்வாகு, உடையும் அவனது போலவே இருந்தது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அந்த முகத்தில் கண்கள் இல்லை. கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் 2 குழிகள் மட்டுமே இருந்தன. கிணற்றுக்குள் தெரிந்த அந்த உருவம் சிரித்துக்கொண்டே தன் கையில் இருந்த ஒரு கூர்மையான கல்லால் தன் நிழலை செதுக்கத் தொடங்கியது. நிஜமான வெற்றிக்கு தன் உடலில் வலி உயிரை பிழிவது போல் இருந்தது. அவன் அலறியபடி கிணற்றை விட்டு வெளியே ஓடினான். கிராமத்திற்குள் நுழைந்து தன் வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டினான். மறுநாள் காலை வெற்றி மிகவும் உற்சாகமாக ஊருக்குள் உலா வந்தான். எல்லோரிடமும் சகஜமாக பேசினான். ஆனால் அவனது நடையில் ஒரு இயந்திரத்தனம் இருந்தது. சூரியன் உச்சிக்கு வந்தபோதும் அவன் காலடியில் நிழல் விழவே இல்லை. அதே நேரத்தில் அந்த இருண்ட அந்த பாழடைந்த கிணற்றின் ஆழத்தில் நிஜமான வெற்றி கண்கள் பறிக்கப்பட்ட நிலையில் தன் நிழலை தேடி அந்த விசித்திரமான புல்லாங்குழல் இசையை இசைத்தபடியே ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தான். யாராவது எட்டிப் பார்ப்பார்களா என்று அடுத்தது யாரோ. எழுத்து சரவணன் சூர்யா.